இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெண்பூசணி பால் கூட்டு. ஏன் இதை செலக்ட் பண்ணிருக்கேன்னாக்கா இது வெயில் காலம், அதுக்காக ஒரு நீர்ச்சத்து உள்ள காயை நான் செலக்ட் பண்ணி அதுல ஒரு கிரேவி பண்ணி காமிக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வெப்பத்தை தணிச்சு உங்களுக்கு உடல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வெண்பூசணிக்கு உண்டு. அதுக்கு எப்படி செய்ய போறோம்ன்றதுக்கு முன்னால இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். வெண்பூசணி மெலிதாக நறுக்கியது 200 கிராம், வெங்காயம் நீளமாக நறுக்கியது 25 கிராம், பச்சை மிளகாய் காரம் தேவைக்கேற்ப, சீரகம் 5 கிராம், சோம்பு 5 கிராம், தேங்காய் பால் அரை மூடி, பூண்டு கறிவேப்பிள்ளை தேவையான அளவு, பசும்பால் 50 மில்லி, உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்ய போறோம்ன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ரொம்ப கம்மியான அளவு தான் எண்ணெய் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இதுல இருக்கிறதெல்லாம் தேங்காய் பால் இதெல்லாம் இருக்கிறதுனால அதோட சுவையை அதிகமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால ரொம்ப கம்மியா தான் எண்ணெய் உபயோகப்படுத்திருக்கிறேன். அடுத்தது சீரகம் போடுறேன். சீரகமும் உடலுக்கு குளிர்ச்சி. காரம் வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான காரங்கள், பச்சை மிளகாயில இருக்க காரம் ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது. 2 மிளகாய் போடுறேன் நானு. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரியணும், அப்பதான் அந்த உணவுக்கு மணத்தை கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா பாலாப்பம் அந்த மாதிரி ஆப்ப வகைகளுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு உணவு, சைட் டிஷ். நீளமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை நான் போட்டிருக்கிறேன். சிறிதாக நறுக்க வைக்கப்பட்ட பூண்டு. வெங்காயம் மேலால வதங்கினா போதும், பிரவுன் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது பால் கூட்டுன்றதுனால. சில தக்காளியும் உபயோகப்படுத்த வேண்டாம், கலர் மாறிடும்ன்றதுக்காக தக்காளி உபயோகப்படுத்துறது கிடையாது. பாருங்க மேலால வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு அதோடைய ஃபிளேவரை கொடுத்துருச்சு. ஸோ வெங்காயமும் வதங்கி இருக்கு லைட்டா. அடுத்தது நான் மெலிசா நறுக்கி வைக்கப்பட்ட பூசணிக்காயை இதுல போடுறேன். தேவையான அளவு உப்பு. எப்பயுமே கையால எது வேணாலும் போடக்கூடாதுன்றது கிடையாது. உப்பு மட்டும் கையில போட்டீங்கன்னா உங்களுக்கு உணவின் சுவை அதிகமா இருக்கும். ஏன்னா கையில போடக்கூடிய உப்புக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு. பாத்தீங்கன்னா லைட்டா வதங்கி இருக்குது. இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு செய்முறை விளக்கத்துல சொன்ன மாதிரி தேங்காய் துருவி அதிலிருந்து எடுக்கப்பட்ட பால் சிறிதளவு ஆட் பண்றேன். இந்த பால்ல வேகிறதுனால அந்த பாலுடைய ஜூஸ் மாதிரி இருக்கக்கூடியது அந்த வெண்பூசணிக்குள்ள இறங்கி நீங்க சாப்பிடும் போது அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க வாயில வச்சு ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, உங்களுடைய சிறுகுடல்ல போய் கண்டிப்பா விழுகும். அந்த அளவுக்கு மென்மையா இருக்கும் வெண்பூசணி பால்ல வேக வைக்கக்கூடியதுனால. பாருங்க ஒரு கொதி வந்து நல்லா மென்மையா இருக்குது. இப்ப நம்ம இன்னும் கடைசியா ஆட் பண்ண வேண்டியது பசும்பால். ஒரு கொதி வரட்டும். இது பாலாப்பம், கல் தோசை, இடியாப்பம், ரைஸ் இது எல்லாத்தோடையும் நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சைட் டிஷ். கொதிக்கட்டும். இது எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் கொதிச்சு காய் வேகிறதுக்கு. நல்லா சொன்ன மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமாயிட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பூசணிக்காய். இப்ப சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கு. இதை நம்ம எப்படி டிஷ் அவுட் பண்ண போறோம், எப்படி கார்னிஷ் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். இதுக்கு தேவையானது கிரேவி பவுல் 1. ஏன்னா கிரேவில இருக்கிறதுனால இந்த காய்கறி யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க எந்த நீர்ச்சத்துள்ள காய், எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய், புடலங்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெள்ளரிக்காய் கூட அவ்வளவு அருமையா இருக்கும் இதுல பால் கூட்டு. வெள்ளரிக்காய் பண்ணும்போது மாத்திரம் நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே எடுத்துடணும், ஏன்னா ரொம்ப மென்மையான காய் வெள்ளரிக்காய். இதுக்கு கார்னிஷ் பாத்தீங்கன்னா நான் இதுல தாளிப்புக்கு என்னென்ன உபயோகப்படுத்தணும் அதை வச்சுதான் கார்னிஷ் பண்ண போறேன். ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு உணவு. ஓகே, இப்ப ரெடி ஆயிடுச்சு. நான் இதுல பிளேட்ல வச்சிருக்கிறேன் பவுல்ல. அதுக்கு என்ன கார்னிஷ்னு பாத்தீங்கன்னா தாளிப்புக்கு யூஸ் பண்ண மாதிரி அந்த கருவேப்பிலைய எண்ணெயில வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இது கோடை விடுமுறைக்கு
ரொம்ப எளிதாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடியது. வெட்டுற வேலையும் உங்களுக்கு கம்மி. பாத்தீங்கன்னாக்கா 2 காய்கறி மட்டும்தான், ஒண்ணு வெங்காயம், இன்னொன்னு வெண்பூசணி, இது 2 தான் வெட்டுற வேலை. மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமா முடியக்கூடியது. கண்டிப்பா இதை செஞ்சு பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி.